அந்த குஷ்பு மேடத்துக்கிட்ட நாங்கள் போய் பிச்சை கட்டோமா, இல்லை குஷ்பு மேடம் புருஷன்ட்டே நாங்கள் போய் பிச்சை கட்டோமா? எங்களுக்கு கொடுக்கறது வந்து கருணாநிதி மையம் ஸ்டாலின் கொடுக்குறார். நாங்கள் மற்றவங்க யார்கிட்டையுமே நாங்கள் கேட்கல. 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா எங்களுக்கு வீட்டுக்கு தேவைப்படுது, நாங்கள் வாங்குறோன்னா சமையலுக்கு யூஸ் ஆகுது, சிலிண்டர் வாங்குறதுக்கு, அரிசி வாங்குறதுக்கு, சமையல் பொருள் வாங்குறதுக்கு, இது எல்லோரும் அண்ணா தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்குறதுக்கு தான் இந்த 1000 ரூபா தேவைப்படுது. ஏன்னா நாங்கள் வேலைக்கு போகல, நாங்கள் வீட்டில் இருக்கிறோம். வீட்டுக்கு போகிற ஆம்பளையால் அவங்களுக்கு ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறது, ஒரு ஆள் வருமானத்தை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் 1000 ரூபா யூஸாக தான் ஆகுது எங்களுக்கு பொறுத்தளவு. அது தேவையில்லை, அது அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. எங்களை பொறுத்தளவு 1000 ரூபா எங்களுக்கு யூஸ் ஆகுது. இந்த 1000 ரூபா எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆகுதுங்க. நல்ல முறையில் நாங்கள் வேலை வெட்டிக்கு போனாலும் பத்தாவதுக்கு வாங்கி வீட்டு செலவுக்கு எல்லா செலவுக்கு நாங்கள் ஒரு மாத்திரை வாங்க, ஒரு ஊசி போடுறதுக்கு, வீட்டு செலவுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்குது. அப்படியெல்லாம் நாங்கள் நினைக்கல. எங்களுக்கு அது வர்றது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எங்களுக்கு அது நல்லதாக இருக்குது. மகளிர் உரிமை திட்டத்தை வந்து 1000 பேர் 1000 பேசினாலும் எங்களுக்கு அது உதவியாக இருக்குது. எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து செல்வ மகள் திட்டத்தில் வந்து நாங்கள் சேர்ந்துருக்குறோம். 1000 காசு சம்பாரிச்சாலும் ஏதோ அது கொஞ்சம் மிஞ்சுது, அதை வச்சு நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு சேமிப்பாக நாங்கள் கட்டிக்கிட்டு வர்றோம். 1000 ரூபாய் ஏறுது, அதுவும் எங்களுக்கு ஒரு உதவி மாதிரி தான் இருக்குது. ஆனால் சிலிண்டரு விலை, அரிசி பருப்பு ஜீனி எல்லாமே விலை கூட. எல்லாமே இந்த ஃப்ரீ பஸ் விட்டதுனால எங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸில் ஏற்றவும் மாட்டிக்கிறாங்க. லொல்லுன்னு விழுந்துக்கிட்டு இருக்காங்க டிரைவர் கண்ட்ராக்டர்லாம். படியில் ஏறினாலும் எடுத்துறாங்க பஸ்ஸை. ஒரு மற்றதனமாக நம்ம என்னமோ பஸ்ஸுக்கு 10 ரூபா கொடுத்து போக தெரியாத மாதிரி பேசுகிறாங்க. ஒரு தடவைனா சண்டையே வந்துருச்சு, பஸ்ஸவே நிப்பாட்டிட்டாங்க. 1000 ரூபா காசு, இந்த காசு கொடுத்ததுக்கு. விலைவாசிலாம் பூராமல் எல்லாமே விலை கூடதே. அரிசி இப்போ 1100 1200 வந்ததெல்லாம் இப்போ 2000 ரூபா பொட்டி அரிசி வந்துருச்சு. நான் ஒரு இல்லாத இலையெல்லாம் நாங்கள் எப்படி வாங்கி சாப்பிட்றது? அந்த 1000 ரூபா வந்து இப்போ பிச்சை காசுன்னு சொல்லிருக்காங்க. அது உங்களுக்கு பிச்சை காசாக இருக்கா இல்லை ஏதோ ஒரு உதவி இருக்குது அந்த காசில்? இந்த எதுனாச்சும் எங்கள் குழந்தைக்கு ஒரு உதவி இருக்குது. அதே சமயத்தில் விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்கு, எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்குது. 1000 ரூபாய்க்கு மேலேயே எங்களுக்கு செலவுதே வருது. இப்போ நடக்க மாட்டோமா? நம்ம இந்த கடைக்கு வயசு 60 ஆயிடுச்சு. இந்த ரேஷன் அரிசி போடுறாங்க, பருப்பு போடுறாங்க, அதுக்காக சாப்பாட்டுக்கு ஆயிக்கிறது. இது வந்து நம்மளுக்கு என்னத்தோ ஒரு மேய்ச்சலவுக்கு, குழம்புக்கு, தண்ணிக்கு ஆயிக்கிறது. அது வரப்போயிட்டு இன்றைக்கி நிம்மதியாக நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிருக்கோம். அது இல்லாட்டி கொத்த தூக்கிட்டு வீதியாக ஓடணும். அந்த குசுப்பு வந்து களை எடுத்து நம்மளுக்கு கொடுப்பாப்பிலையா? இல்லையில கொடுப்பாப்பிலையா? நம்ம தானே போய் களை எடுத்து கஞ்சி குடிக்கணும். அதைத்தான் இப்போ சொல்கிறேன். அது உண்மையானது, நம்மளுக்கு உரிமையான காசு, உரிமையானது. அம்மாவாக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, எத்தனையோ அதிபர் அந்த காலத்தில் காமராஜு, இது யார், அண்ணாதுரை, அந்த காலத்துலேருந்தே எல்லாமே கொடுத்த உரிமை தான் இது. 6 ரேசு காசு அது உரிமையை கொடுக்க கிடையாது. நீ ஏன் பிச்சை காசுன்னு ஏன் சொல்கிற? சொல்லக்கூடாது. யார் பிச்சை போடுறீங்க? பிச்சை கிடையாது. நம்ம 1 ரூபா சம்பாதிக்கிறோம், நம்ம காசு 1 ரூபா அங்கே போகுது. அதைத்தான் நம்மளுக்கும் கொடுக்குறாங்க ஜனங்க. யாரும் குறைபாடாக பேசக்கூடாது. நாங்கள் சாக வரைக்கும் எங்களுக்கு அது கொடுக்குவார் மகராசி. அவர் வந்துதான் எங்களுக்கு பிச்சை கஞ்சி இல்லை, அவர் தான் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. கஞ்சி ஊற்றுறாரு இந்த கிளடு கட்டைக்கு. அல்லாட்டி நேரம் நாங்களாம் செத்துருவோம். இந்த அம்மா எதுக்காக வேண்டி இந்த காரணத்தை சொல்கிறாங்க? எங்களுக்கு அர்த்தம் வேணும். பிச்சை காசு எதுக்கு சொல்கிறாங்க? இவங்கள்ட்ட போய் நாங்கள் கேட்டோமா? இவங்கள்ட்ட கேட்டோமா சாமி நாங்கள் பிச்சை காசு? உங்களுக்கு அது உதவியாக இருக்காமா? எங்களுக்கு உதவி தான் சாமி. இந்த காசு கொடுக்கறது எங்களுக்கு உதவி தான். நாங்கள் உயிரோடு இருக்கிறது அந்த காசு தான். எத்தனையோ தாய்மார்களுக்கு சோறு ஊற்றாமல் கொண்டே முதிர் இல்லத்தில் விடுறாங்க சாமி. இந்த காசு இருக்கிறவங்க வீட்டில் சோறு திங்கிறாங்க, இந்த காசு இல்லாதவங்க முதிர் இல்லத்துக்கு போகிறாங்க. இதை அவங்க பார்த்துருவாங்களா? மகராசி நல்லா இருக்கணும், அவரு நாங்கள் கையெடுத்து கும்பிடுவோம். அவரு தான் எங்களுக்கு பெற்ற பிள்ளையெல்லாம் எதுக்குமே செய்யலை. அந்த காசை வாங்கிட்டு எல்லாம் கஞ்சி தண்ணி குடிக்கிறோம். இந்த ரேஷன் அரிசி கொடுக்குறாங்க, அதை வச்சு சாப்பிட்றோம். எங்களுக்கெல்லாம் எந்த உதவியும் இல்லைப்பா.